வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம்? அந்த மத்தூர் சத்யா பிரச்சனை தான் பேச போறோம். என்னன்னா, அது சரி பேச வேணாம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, தெரிஞ்சவங்கறதுனால இல்ல. அத பத்தின முழு டீட்டெயில் இன்னும் வரலையோ அப்படிங்கிற மாரியா, சரி அதனால நம்ம லேட்டா பேசிக்கலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து சோசியல் மீடியா முழுக்க அந்த பிரச்சனைகள் பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா. அத பொறுத்து நம்ம அதோட ஒப்பீனியன் நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டாங்க, நானும் ஆசைப்பட்டேன். சரி அதனால அத பேசிடலாம் அப்படின்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மதுரை சத்யா வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும். அவ்வளவா தெரியாது. நானே ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டிருக்கேன் சேனல்ல. ஆமா. ஓரளவுக்கு அங்கங்க பார்ப்போம், பேசுவோம் அவ்வளவுதான். பட் இந்த நியூஸ் வந்ததும் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பயங்கர ஷாக்கிங். பல பேருக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா நல்லா பேசக்கூடியவரு. நல்லா அப்படிலாம் இருந்திருக்கிறாப்புல. நான் வந்து இந்த மாதிரி எப்படி ஒரு தாட் அவருக்கு இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? எந்த மாதிரியான குற்றங்கள் நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியல. இப்பவுமே அரசு பஸ்லாம் தெரியுது. ஆனா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம அந்த பெண்கள் சைடு நிக்கிறோம் இப்போதைக்கு அப்படிங்கறத வந்து நாம உறுதியா சொல்லிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம வந்து அந்த பெண்கள் சைடு தான் நிக்கிறோம். அவங்களுக்கான நியாயம் கிடைக்கணும். ஏன்னா ஆதாரம் இல்லாம கேஸ் எடுக்க மாட்டாங்க. நிச்சயமா. ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க ஆமா. அப்படின்னா, அது வந்து ஆதாரம் இல்லாம ஆதாரம் பண்ண இல்லாம பண்ண மாட்டாங்க. முடியாது. அப்படியே இருந்தாலும் அவர் சட்ட போராட்டம் பண்ண போறேன்னு சொன்னவர் பெங்களூர் இல்ல இதுல போயிருக்காரு. என்னன்னா ஒரு இன்னொரு விஷயமும் இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்களுடைய கன்சர்ன்ல தான் நான் பண்ணுனேன் ஆமா. அப்படின்னாரு. அந்த வார்த்தை வந்து கம்ப்ளீட்டா அன்அக்செப்டபிள். ஏன்னா, நீங்க வந்து ஒரு கொள்கை பேசக்கூடியவங்க. நீங்க ஒரு முன்னுதாரணமும், ஒரு ஒரு சித்தாந்தத்துடைய வழிமுறையில வந்து அதோட அடையாளமா இருக்கக்கூடிய ஒரு நபர், இதை எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? திருடுறதுக்கு எனக்கு குடுத்தாங்க. அதனால நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றது, அது எப்படியான நியாயமா இருக்க முடியும்? அப்படின்றது தான் என்னோட பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இல்ல அண்ட் கன்சென்ட்னா என்னன்னு இருக்குல்ல. இப்போ கன்சென்ட்னா கட்டற்ற பாலிய கன்சர்ன் சுதந்திரம் இருக்குது. அவங்கள்ட்ட யார்ட்ட வேணா நம்ம உறவு வச்சுக்கலாம்னு ஒண்ணு இருக்குது. அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு தெரிஞ்சவங்க தான். நான் தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் தான் நான் பண்ணுனேன். இல்ல வந்து அப்படிதான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஒருத்தர் அதாவது ஒரு நிமிஷம் மியூச்சுவல் இன்னொன்னு இருக்கு. ரிலேஷன்ஷிப். ஒருத்தங்க அமைதியா இருக்காங்க அப்படின்றனால, அவங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்றத மாரி இவரு ஏத்துக்கிட்டாரான்றது நான் ஒரு பெண்ணா கேட்கிறேன். என்னன்னா நெறைய இடங்கள்ல ஒருத்தர் மேல நம்ம ரொம்ப மரியாதை வச்சிருப்போம். ஓ இவங்கள தெரியுமே நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம். இப்ப நம்மளே போனாலும் நம்ம ஒண்ணும் பெருசா இல்ல. அதனால கூட 1, 2 பேர் வந்து இவங்கள நான் பாக்குறேன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு. ஓகே நம்மள வந்து அடையாளம் தெரியுது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு தோழரா நீங்க வெளிய வரும்போது உங்க மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அந்த அடையாளத்த வச்சு நெறைய பேர் உங்ககிட்ட பேசலாம். அப்போ ஒருத்தர நீங்க வந்து ஜாலியா எல்லாத்தையும் பேசுற மாதிரியான பேசி அவங்க அப்ஜெக்ட் பண்ணாததுனால அத நீங்க கன்சர்னா எடுத்துக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு அது யாரு குடுத்தது அப்படின்றது ஒரு விஷயம். இந்த கம்ப்ளைண்ட் குடுக்குற அளவுக்கு போயிருக்குன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் போனா தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ம். இல்ல ஒண்ணு இல்ல வந்து இரிட்டேட் பண்ற ஏற்கனவே மாரி ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இந்த பெண்களோட பழகுனாருன்னா அது இன்னும் தப்பு. அதுவும் ஒரு தப்பாகுது. இல்ல எனக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனாலும் நான் இல்ல பாக்குறவங்க கூட எனக்கு பிடிச்சவங்க கூட என்ன அப்ரோச் பண்றவங்க கூட நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதுவும் பிரச்சனை ஆகுது. 2மே கன்சர்ன்ல தான் அவரு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த கன்சர்ன்ல தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெறைய பேர் இன்னைக்கு பாக்குறோம் நம்ம ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சோ ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ன்றது நோ பாதர்ஸ் அப்படின்ற மாரி. அந்த மாரி நெறைய பேர்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் அந்த கல்ச்சர் யாரும் வரல. எல்லாருக்குமே ஒரு ஒரு பாரம்பரியமோ, இல்ல ஒரு ஒரு குடும்ப கட்டமைப்போ, இல்ல இப்படிதான் மனிதர்கள்லாம் இருக்கணும். மனித உறவுகள்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். இதுல வந்து நான் எனக்கு அவங்களுக்கு ஓகே சொன்னாங்க. அதனால நான் பழகுனேன் அப்படின்னு சொன்னா, அவங்க எதுக்காக ஓகே சொன்னாங்க? நீங்க எந்த ஓகே அடிப்படையில பழகுனீங்கன்றது ஒரு விஷயம் இருக்கு. ஒருவேளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர் இல்லையா? ஒரு ஒரு 30% சார்மிங்கான ஆமா. ஒரு சார்மிங்கான ஒரு ஒரு டேலண்டடான ஒரு பெர்சன். சோ அப்படிங்கும்போது இவரு பழகுன பெர்சன் இவர கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஆஸ்பெக்ட்ல கூட இவர்ட்ட பழகியிருக்கலாம். ஒருவேளை அதுக்கப்புறம் இல்ல நான் ஜஸ்ட் லைக் தட் நான் பழகுனேன் அப்படின்னு சொன்னா, அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலையா இருக்கும். இப்ப என்ன நடந்துச்சுன்றது முழுமையா வரல. ஆனா கட்சி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பெங்களூர்ல இருந்து அவர கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, அது பல பெண்கள்னு சொல்றாங்க. ஒரு பெண் குடுக்கல கம்ப்ளைண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுனோ, 2 பெண்கள்னோ குடுக்கல. பல பெண்கள் குடுத்திருக்காங்க. ஆனா அதுக்காக ஒரு ஹெல்ப் லைனே போட்டு விட்டுருக்காங்க. அப்போ இந்த தவறு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத யோசிச்சு நம்ம சொல்ல தெரியல என்னன்றது. இல்ல அதான் இப்ப காலையில மருதையன் தோழரே ஒண்ணு போட்டிருந்தாரு. நான் வந்து அவரோட பார்த்து ஷாக்கிங் ஆயிட்டேன். என்னன்னா, நான் மதுர் சத்யாவை மேடை ஏத்தினதுக்காக நான் வந்து வெட்கி தலை குனிகிறேன் அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு. இது ரொம்ப பேருக்குமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து வருவாரு, பேசுவார், நல்ல இன்டெலக்சுவலான ஒரு ஆளு. அப்படிதான் நினைச்சோம். பட் இது என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்ப பண்ணாரு, எந்த பீரியட்ல பண்ணாரு, இந்த பீரியடா இல்ல வந்து 2, 3 வருஷத்துக்கு முன்னாடியா, எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியல. அது இப்ப ஆரம்பிச்சதா,
அப்ப ஆரம்பிச்சதா என்னன்னு உனக்கு ஒன்றும் டீட்டெயிலே பெருசா ஆனா தெரியல. யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் போது அந்த அடையாளத்துக்கு தகுதியா தன்னை வளர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ம். ஒரு ஒரு மாற்று கட்சிக்காரங்க இந்த கட்சிக்கு வர்றதும், இல்ல மாற்று சிந்தனையாளர்கள் இந்த கட்சிக்கு வர்றதும், இப்ப நம்மளே பெரியாரிஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஒருத்தர் நான் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பெரியாரிஸ்ட் வந்தேன் அப்படின்னாரு. சோ நீங்க எந்த தவறுகள் செஞ்சுட்டு வந்தாலும் ஒரு ஒரு சித்தாந்தம் அடிப்படையில ஒரு மக்கள் பணிக்கு நீங்க வந்து பேசும்போது, ஒரு கொள்கை நீங்க எடுத்து பேசும்போது, அதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு பார்க்கிறேன், படிக்கிறேன், அதுக்காக நான் மேடை ஏறி பேசுறேன்றது அது சரியா இருக்காது. நீங்க அத ஃபாலோ பண்ற பர்சனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கணும். சும்மா மைக் கிடைச்சுச்சு நான் ஆத்துனேன் ஆத்துனேன் அப்படின்னா, அப்புறம் உங்களை தோழர்ன்னு சொல்றதுக்கான என்ன தகுதியில நம்ம இருக்கோம் அப்படின்றது இதனாலதான் யோசிக்கணும். எப்போதுமே சொல்லுவாங்க, தனிநபர்களை எப்போதும் நம்ப கூடாது. தனிநபரோட அந்த அந்த என்ன சொல்றது, அந்த ஜெய்ஜாண்டிக்கு அந்த புனிதத்தை கட்டமைக்க கூடாது தனிநபர் மேல. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. ஆமா, எதா இருந்தாலுமே கொள்கையை பார்த்து பேசுறது அப்படிதான் இருக்கணும். தனிநபர் மேல எந்த ஒரு சுய பச்சாதாபங்கள், விருப்பு வெறுப்பு வச்சுக்கவே கூடாது. அவங்க கருத்தை எப்படி பேசுறாங்க, கருத்தா மட்டும்தான் பார்க்கணும். சுய ஆட்கள் மேல எந்த நம்ம விருப்பு வெறுப்பு வச்சுக்க கூடாதுன்னு அடிக்கடி கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் கொள்கை தான். கொள்கையை தவிர்த்து எந்த அந்த என்ன சொல்ல தனி மனித வழிபாடு கூடவே கூடாதுன்னு அதுதான் சொல்றேன். ஆனா கொள்கை தனி மனித கொள்கை வழிபாடு கூடாது. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? அதுதான் நம்ம கேட்கிறோம். அதான் சொல்றேன். அதுக்குள்ளே அது ஓகே. இப்ப அது இருந்தாலே வராதுல்ல. இப்போ தனி மனித வழிபாடு எங்க வருதுன்னா, அத அவங்க பேசுற கருத்து ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க, இன்டலெக்சுவலா பேசுறாங்கன்னு அந்த தனி மனிதன் மேல போயிடுது. அது தனி மனிதன் பேசுறது கிடையாது. அவர் எங்கேயோ படிச்சிருக்கிறாரு, 4 இடத்துல நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை கத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, அதை கொண்டு போய் தனி மனித வழிபாட்டுல வச்சு அதை அதுல அது சுரண்டு இருக்கிறாப்ல, எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்ப அவர் கைது பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். சிறந்தது அப்படின்றது எதுவுமே கிடையாது. சிறந்தவர் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சூழ்நிலைகள் தன்னை மாத்திக்கிறது. இன்னொன்னு மனிதன் எப்ப சொல்லப்படுறோம்னா, நம்ம நம்மள கரெக்டான வழி நடத்துறதுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்றோமா இல்ல அதை நம்ம ஒமிட் பண்றோமான்றத பொறுத்து தான் அதுதான் நம்மள யாரு அப்படின்றது நிர்ணயிக்கிறது. எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு அதனால நான் இது பண்ணேன். அவங்க கன்சர்ன்ல இருந்து நான் பண்ணேன். இல்ல எனக்கு அவங்க பண்ணாங்க, இல்ல சில பேர் இருக்காங்க நான் தெரிஞ்சதான் நான் பண்ணேன். இதெல்லாம் பேச்சுக்கே ஆகாது. உங்களுடைய ஒழுக்கம் எங்க போச்சு அப்படின்றதுதான் இல்ல, கேள்வி. அதான் யாரா இருந்தாலும் தனி மனித வழிபாடு கூடாது, தனி மனிதனை தூக்கி நிறுத்துவது கூடாதுங்கிறது இதன் மூலம் தெரியுது. ஏன்னா ஒரு இவ்வளவு காலமா ஒரு ஒரு ரொம்ப கிளீனா போயிட்டு இருந்த இந்த இந்த பிரச்சாரத்துல அல்லது இந்த வேலையில திடீர்னு ஒருத்தர் ரொம்ப அதிகபட்சமா நம்பினவர் அவர் மேல இவ்வளவு ஒரு அலிகேஷன், ஒரு திடீர்னு ஒரு சர்க்கிள், ஒரு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னா, மறுபடியும் மனிதன் மகத்தான சல்லி பயல், மனுஷனை நம்பாதீங்க, கருத்து நம்புக, கொள்கையை நம்புங்கன்னு திரும்பவும் ஒரு அலர்ட் கொடுத்துருக்கதா நம்ம பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் அந்த காலத்துலதான் அப்படி இருந்தாங்க, இந்த காலத்துல அப்படி இல்ல, ரொம்ப படிச்சு மாடர்னைஸ்ட் ஆயிட்டோம், அப்படிலாம் கிடையாது, ஆல்பா பீட்டா, அந்த பையன் ஆல்பா மேன் பீட்டா மேன் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லா இடத்துலயும் இந்த இந்த எச்சத்தனம் இருக்குது அப்படிங்கறதுதான் திரும்ப ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்ல, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற வாத்தியாருங்க இருக்காங்க. ஆனா இதுல பெண்கள் மட்டும்தான் பாவம் அப்படின்றது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா உங்களை நம்பி உங்ககிட்ட பேசுறாங்க. அப்ப நாளைக்கு என்னெல்லாம் நீங்க பேசி ஏமாத்தி இருக்கீங்க, அப்ப நீங்க மைக்கு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. ஏதோ அது ஷேர் பண்ணிருக்காருன்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அதாவது எனக்கு என்ன வீடியோஸ்னு தெரியல, சம்திங் ஒரு ஒரு பர்சனல் வீடியோஸ் 20 பேருக்கு ஷேர் பண்ணிருக்காருன்னு வருது. அது என்ன வீடியோ என்னன்னு தெரியல. அதுதான் ரொம்ப இதுவா இருக்குது. யாருக்கு ஷேர் பண்ணாரு, என்ன டீட்டெயிலு அப்படிங்கறதா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. அதான் பிரச்சனை இப்ப இதுல. சோ அவ்வளோ வல்கரா அல்லது ஒரு குரூப்பா செயல்பட்டு இருக்கிறாங்களா, யார் இருக்கிறாங்க? ஏன்னா அவர் கூட இருந்தது எல்லாமே சின்ன பசங்க இருந்தாங்க. சின்ன பசங்க குரூப்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு அவர். அனில் மார்க்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவர் கூப்பிட்டா நிறைய பசங்க, ஒரு 20 பசங்க அங்கங்க கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் என்ன மாதிரி அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, எவ்வளவு ஹார்ம்ஃபுல்லா இருந்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் போக போக தெரியும்னு நினைக்கிறேன் டீடைல்ஸ். இப்பவும் சரி அவர் சைட்ல இருந்து நம்மளுக்கு எதுவும் தெரியல. இது எல்லாமே இந்த சைட்ல இருந்து சொல்லப்பட்ட விக்டிம் சைட்ல இருந்து நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் நம்ம பேசுறோம். அவர் சைட்ல இருந்து இல்லைங்க, எனக்கு அப்படி இல்லை, இது வேற மாதிரியா இது இட்டு கட்டணப்பட்ட ஒரு விஷயம், இந்த மாட்டி விட்டாங்க இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது அவர் சைட்ல வாதம் இருந்துச்சுன்னா அவர் வெளியில சொல்றாரு என்ன பார்ப்போம். மற்றபடி அவர் சைட்ல க்ளோஸா இருந்த எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் மூமெண்டா தான் இருக்குது. ஸோ அந்த ஒட்டுமொத்தமா வளர்த்து வச்சிருந்த அந்த அந்த ஒர்க் இருக்குல்ல, அந்த அந்த இடதுசாரிகள் ஒரு வேலை செய்யறாங்கன்னு செஞ்சு வச்ச ஒர்க் மேல பயங்கரமான ஒரு
ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு. அது வந்து நம்ம திரும்ப அதுல இருந்து மீண்டு வரணும். ஏன்னா ரொம்ப நம்பிக்கையா நம்பப்பட்டவங்களே வந்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது இவங்க வந்து ஏமாற்றத்தை கொடுக்கும். நம்பி வர்றவங்களுக்கு, இந்த கருத்தை வந்து ஊன்றி பேசுறவங்களுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கருத்தை எந்த கொடுக்கும். அடிப்படையில நீ யார வந்து நீங்க வந்து பேட்டி எடுக்கிறதோ, எந்த அடிப்படையில யார நீங்க மேடை ஏத்தி பேச வைக்கிறதோ, எந்த அடிப்படையில யார நீங்க வளர்த்து விடுறதுன்றதே எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் தான் இது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு அவமானமான செயல் தான். ஒருத்தர் தனிநபர் செஞ்சாரு. யாரோ ஒரு XYZ அடையாளம் இல்லாதவங்க பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அதனால எந்த பாதிப்பும் யாருக்குமே கிடையாது. ஒரு அடையாளத்த வச்சுக்கிட்டு இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, அது எத்தன பேருக்கு பாதிக்குது அப்படின்றது தயவு செஞ்சு எல்லாரும் மனிதர்கள் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப சல்லித்தனமான விஷயம். தட்ஸ் ஆல். வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல.